பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலை நினச்சா அதோட பெரிய வேலை ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுவின பாத்திரத்தை காய வச்சு வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா எடுத்து வைக்கணும் தான். அப்படியே எடுத்து வைக்கலான்னு விட்டுட்டோன்னா வேலை அப்படியே கடந்து போயிடும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு சமைச்ச பாத்திரம் சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையுமே கழுவி இந்த மாதிரி கிச்சன்லேயே காய வச்சிடும். காய வச்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்தது முதல் வேலையே தான். இதை எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் அடுத்த வேலையே ஓடும். நேற்று நைட்டே மாவுக்கு ஆப்ப மாவு அரைச்சி வச்சிருந்தேன்னா அதுவும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. 2 நாளுக்கு மட்டும் தான் ஆப்பம் அரைச்சிருந்தேன். தேங்காய் பால் செஞ்சுருந்தேன். இந்த தடவை தேங்காய் பால் இல்லாமல் ஒயிட் பாயா தான் செய்ய போகிறேன். வெஜிடபிள் எல்லாம் வச்சு இந்த ஒயிட் பாயா சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் இது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாத பிரச்சனை பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். 10 நாள் தாண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியே வரல போர்லேருந்து. குடிக்கிறதுக்கு இந்த கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாத்திரம் கழுவுறதுக்கு துவைக்கிறதுக்கெலாம் அடிப்பம்பில் போய் அடிச்சுட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ தான் இந்த நிலைமை மாறுமோ தெரியல. சிம்பிளாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு செய்கிற இந்த ஒயிட் பாயா ரெசிபி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் இது செய்கிறது. இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பல்லாரியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வதக்கின இந்த காய்கறிகளை கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு இறக்குனா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைட்லேயே குருமாவும் ரெடி பண்ணிவிட்டு ஆப்பமும் ஊற்றுச்சுன்னு மாவு நல்லா பொங்கி வந்ததில் நான் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டிருந்தேன் போல். ஆப்பம் நல்லா பஞ்சு போல் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபியும் என்ன சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இதுவும் கடந்து போகணும்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தண்ணி பிரச்சனை சரியாகும்னு நானும் கடந்து போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் சரியாகிற மாதிரி தெரியல. நியூஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யுது, அங்கே மழை பெய்யுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக மழையாக இருக்குது. தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலி பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு மழை கூட இல்லைங்க. ஒரு நாள் மட்டும் மழை லேசாக துடிச்சு ரோடெல்லாம் நனையிற அளவுக்கு. அடுத்த நிமிஷம் பார்த்தோன்னா ரோடெல்லாம் காஞ்சி போய் நல்லா வறண்டு போய் மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட மழைன்றதே இந்த பக்கம் கிடையாது. வெயிலும் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்லாம் சுத்தமாகவே வறண்டு போய் தண்ணி இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது நேற்று எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பையனுக்கு இந்த கீரையை வச்சு ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணி பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு லஞ்சு, ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி அவரையும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வெறும் வேலை இருக்குது இல்லையா, இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை, அதையும் பார்த்துட்டு ரொட்டீன் ஒர்க்கு பார்க்க வேண்டியது தான். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.